இப்போ ட்ரெண்டிங் என்னன்னா, நீ ரூ. 2000 குடுத்தா நானும் ரூ. 2000 குடுப்பேன். நீ ரூ. 5000 குடுத்தல்ல, நான் ஆட்சிக்கு வந்த உடனே ரூ. 10,000 குடுப்பேன். கேட்கவே எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. பட் சிம்பிளான ஒரு கேள்வி. இதெல்லாம் யாருடைய காசு? சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின் ஒரு அங்கிள் ரன்னிங் அ நார்மல் ஃபேமிலி. மாசம் ஒரு ரூ. 30,000 சம்பாதிக்கிறாரு. ஆல்ரெடி அவருக்கு லோன், ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு வாடகை, இபி பில் சம்ஹவ் மேனேஜ் பண்றாரு. இப்போ திடீர்னு அவர் பசங்க கிட்டலாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எல்லாருக்கும் ரூ. 2000 கொடுக்குறேன் ஆர் ப்ரொமோஷன் வந்தா ரூ. 10,000 எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. உடனே பசங்களாம் ரொம்ப கிளாப்ஸ். பட் இப்போ ஒரு டவுட் வருது, அங்கிளுக்கு எங்க இருந்து இந்த காசு வரும்? இப்போ அந்த அங்கிள் இடத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு லேக்ஸ் ஆஃப் க்ரோஸ் கடன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட், சேலரி, பென்ஷன் இது எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கும் மேல பெண்களுக்கு இந்த ரூ. 1000 ஸ்கீம். இப்போ 2 பேருமே சொல்றது அதை 2000 ஆக்கும்னு. இன்னொரு பக்கம் வந்த உடனே எல்லா குடும்பத்துக்கும் ரூ. 10,000. இதுக்கெல்லாம் காசு வேணும்னா கவர்மெண்ட்டுக்கு 3 சோர்ஸ் தான் இருக்கு. அவர் டாக்ஸஸ் அண்ட் பில்ஸ், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், பெட்ரோல், இபி, ஜிஎஸ்டி இது மாதிரி. இல்லைனா மற்ற எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணி அதுல இருந்து எடுக்கலாம். அதாவது ரோட்ஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எது வேணா இருக்கலாம். இல்லைனா கடன் வாங்க. ஸோ ஃபைனலி ஃபண்ட் சும்மா காத்துல இருந்துலாம் வந்துட்டு வரல, நம்ம பாக்கெட்ல இருந்து தான் வருது. இதே மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்ததை ஷார்ட்டாக சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் 1500 ப்ராமிஸ் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி பிளான் தேர் பட்ஜெட். பட் ஆஃப்டர் சம் டைம் திடீர்னு ரூல்ஸ் மாறுச்சு. இந்த கேஒய்சி, புது கண்டிஷன்ஸ், டேட்டா கிளீனிங். கடைசியில் 86 லட்சம் பெண்களை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு சொன்ன விஷயம் சிஸ்டம் இஷ்யூ, நீங்கள் எலிஜிபிள் இல்லை, முக்கியமாக ஃபண்ட்ஸ் காலி. பட்ஜெட்டை விட வாக்குறுதிகள் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இதுதான் நடக்கும். ஸோ இது ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதை பற்றி கிடையாது. 2 பேருமே திருட்டு பசங்க தான், அது வேற. ஆனால் நீ 1000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன். நீ 5000 கொடுத்தல, நானும் ஒன் டைம் 10,000 கொடுக்குறேன் பாரு. ஸோ ஆஸ் அ காமன் பீப்புள் நம்ம கேட்காம விடுற ஒரு கேள்வி, இந்த காசு எப்படி வருது? இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்களே, ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? இபி பில் மேலே போனா உங்களுக்கு ஓகேவா? சில ஸ்கீம்ஸை கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? மேனிஃபெஸ்டோனா வந்துட்டு என்ன? ஃபேமிலி பட்ஜெட் மாதிரி கிளியரா இருக்கணும். ஷோ அஸ் த டோட்டல் காஸ்ட், ஷோ அஸ் த ஃபண்டிங் பிளான். ஸோ ஃபைனலா யார் அதிகமாக வந்துட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு கடைசியில் எல்லாம் ஓசின்னு கேவலப்படுறதை விட, யார் நம்ம காசை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நமக்கு நல்ல எஜுகேஷன், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நமக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.